பாதாம் 8/10, முட்டை 9/10, ஆஃப் பாயில் 0/10, இந்த மாதிரி நிறைய விதமான ஃபுட்ஸை ரேட்டிங் பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் இப்போ வந்துட்டு இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர், நீங்கள் வெயிட் லாஸுக்கு சூப்பராக ரேட்டிங் பண்ணி ஒரு லிஸ்ட்டு போடுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோட வெர்ஷனை நான் சொல்கிறேங்க. ஸோ இந்த ஃபுட்டை இது நல்லது கெட்டது அப்படின்னு ரேட்டிங் பண்ணுறது இருக்கிறதுலே ஒரு அபத்தமான விஷயம்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னு சொல்கிறேன். உலகத்தில் ஒரு சிங்கிள் உணவுப் பொருள்னால இது வெயிட்டை கூட்டும், இது வெயிட்டை குறைக்கும், இது வெயிட் லாஸ்க்கு சிறந்தது அப்படின்னு சொல்லவே முடியாது. அது எந்த கான்டெக்ஸ்டில் எந்த அளவு எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பாயிண்ட்டு. உதாரணத்துக்கு நான் உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது பாதாம் வெயிட் லாஸ்க்கு நல்ல உணவு அப்படின்னு போடுறாங்க. சரி, பாதாம் இப்போ ஒரு பேலியோ மாதிரி உணவு முறையில் காலையில் இட்லி தோசைக்கு பதிலாக ஒரு 70-80 கிராம் ஊற வச்சு சாப்பிட்றீங்க. மேபி அது வெயிட் லாஸ்க்கு பசி அடங்கு சூப்பராக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, அதே பாதாமை சர்க்கரை போட்டு நல்லா அல்வா கிண்டி பாதாம் அல்வா சாப்பிட்றீங்க. வெயிட் லாஸ்க்கு உதவுமா? இல்லை. அதே பாதாமை குழந்தைங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கலந்து அரைச்சி உருண்டை பிடிச்சி கொடுக்க சொல்கிறோம், வெயிட்டை கெயின் பண்ணுறதுக்கு. அதே பாதாம் இங்கே வெயிட் கெயினுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே பாதாமை நல்லா பாலில் போட்டு பாதாம் பால் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அரைச்சி நல்லா திக்காக குடிக்கிறோம். இது வெயிட்டு போடுறதுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ ஒரே பாதாம் எப்படிங்க பாதாம் அல்வாவாக வெயிட்டு போடுறதுக்கும் பாதாம் உருண்டையாக குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் அதே பேலியோ டயட்டில் அதே பாதாம் ஊற வச்சு சாப்பிடும்போது வெயிட் லாஸ் பண்ண வைக்கும். ஸோ எந்த அளவு எந்த விகிதத்தில் எப்படி எடுக்கிறீங்கிறதாங்க ஒரு உணவு நல்லதாக கெட்டதான்னு தீர்மானிக்குது. சும்மா ஒரு உணவை ரேட்டிங் கொடுத்து இது 0, 5, -10 அப்படின்னு கொடுக்கறது மேபி இன்ஸ்டாகிராமில் தற்போதைய ட்ரெண்டு கூட போகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அது அறிவியல் பூர்வமாக இருக்காதுங்க. ஸோ கட்டாயம் என்கிட்டேருந்து ஒரு காணொலி எதிர்பார்க்காதீங்க. ஸோ எந்த உணவை நீங்கள் எந்த விகிதத்தில் எப்படி எடுக்கிறீங்கிறது தாங்க அது நல்லதாக கெட்டதாங்கிறது தீர்மானிக்கும். ஸோ அளவு தான் முக்கியம், எப்படி எடுக்கிறீங்கிறது முக்கியம். அதை தவிர வேறு என்னென்னலாம் அன்றைக்கி சாப்பிட்றீங்க, உங்கள் உடல் உழைப்பு என்ன, அதுவும் ரொம்ப முக்கியங்க. இதை அடுத்த முறை ஒரு உணவு நல்லதா கெட்டதான்னு முத்திரை குத்துறதுக்கு முன்னாடி இந்த கருத்துக்களை ஞாபகம் வச்சுக்கோங்க.